ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம். சட்டமன்றத்தில் பல்வேறு குழுக்கள் உண்டு. உறுதிமொழிகள் குழு, அலுவல் ஆயுத குழு, இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் உண்டு. இதில் பெரும்பாலான குழுக்கள் இன்னும் அமைக்கப்படலை. அரசு அமைந்து சட்டமன்றம் அமைந்து 6 மாதங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் அமையப்பெறலை என்று எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. ஏற்கனவே சபாநாயகர் அலுவலகத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் எங்களுக்கான உறுதிமொழி கொடுக்கப்பட்டது, அது இன்னும் அமலாகலை. ஆகையினால கவர்னரை சந்தித்திருக்கின்றோம் என்று கவர்னரை நோக்கியும் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தையும் நாடப் போகின்றோம் என்று சொல்கிறார்கள். இந்த குழுக்களால் நன்மைகள் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதனால் தாமதம் என்ன, ஏன் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு சிவகங்கை கௌரிசங்கரன் அவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தாமதம் ஏன் திரு கௌரிசங்கரன்? இந்த மாதிரியான குழுக்கள்லாம் கடந்த சட்டமன்றம், அதற்கு முந்தைய சட்டமன்றம், இல்லை வாடிக்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது 1-2 மாதங்களில் முழுமை பெற்று விடுகிறது. ஆனால் 6 மாதம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதா? அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டாமா? இதுக்கு உத்தரவாதம் வேற கொடுக்கப்பட்டிருக்கு, விரைவில் அமையப்படும் அப்படின்னு. 1937ஆம் ஆண்டு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு அசம்பிளியை ஆரம்பிச்சு வச்சோம். 1950 மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது அசம்பிளி இருந்தது. அப்புறம் 1956 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தான் தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளின்னு. இப்படி ஒரு 80 ஆண்டுகளில் இல்லாத ஒன்று இப்பொழுது தான் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்ன சூழ்நிலை? இந்த கமிட்டியெல்லாம் போடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி அதாவது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எப்பொழுதுமே அசம்பிளி ஆரம்பிச்ச உடனே முதல்ல நடக்கிற செஷன்ல இந்த தேர்தல் எல்லாம் நடந்துடும். மொத்தம் 11 கமிட்டி உங்களுக்கு இருக்கு. பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, மதிப்பீட்டு குழு, உரிமை குழு, அந்த அஷூரன்ஸ் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, இப்படி பெட்டிஷன் கமிட்டி, பிஎல்டி, டிஎல், லைப்ரரி கமிட்டி, ஹவுஸ் கமிட்டின்னு மொத்தம் 11 கமிட்டி இருக்கு. இதுல 4 கமிட்டி தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அசம்பிளியில் இருக்கக்கூடிய முன்னவர் அவர் ஸ்பீக்கர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார், நீங்க கமிட்டி எல்லாம் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி தேர்தல் முறை இருக்கிறதோ, நாமினேஷன் ஃபைலிங், ஸ்க்ரூட்டினி ஃபைலிங், அப்புறம் வித்ட்ராயல், அப்புறம் தேர்தல், அப்படின்னு இந்த 4 கமிட்டிக்கு ஸ்பீக்கர் நேரடியாக தேர்தல் நடத்துவார். இதுக்கு ஒரு 10-12 நாட்கள் பிடிக்கும். மீதியெல்லாம் நாமினேஷன் போடுவாங்க. இப்பொழுது நடந்த முதல் அசம்பிளி செஷன்ல நடந்ததா? ஏன் நடக்கல? இவங்க பண்ண அராஜகம், இவங்க பண்ணின அங்க கூடி வேலை. நீங்க கடைசி நாள் அசம்பிளி ஹாலை பாத்தீங்களா, ஒரே குப்பை மேலாக இருந்தது. பேப்பரை கிழிச்சு ஸ்பீக்கர் மேல எரிஞ்சு, அதுக்கு முன்னாடி இவங்க சஸ்பெண்ட் வேற இப்படி கூச்சல், பேப்பர் கிழிச்சு போடுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டமா? அது இது வரைக்கும் தமிழகத்துல இந்த அளவுக்கு மோசமா எப்பவுமே ஏற்பட்டதே கிடையாது. நீங்க அசம்பிளி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சேர் மேலேயும் சரி, மேல பூரா அந்த ஹால் என்டையர் ஹால் நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. 89 நடந்தது தெரியும், 90 நடந்தது தெரியும், 2000 நடந்தது தெரியும். சோ இது முதன்முறைன்னு சொல்லாதீங்க. கூச்சல் எழுவது முதன்முறை இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுவது முதன்முறை இல்ல. இது அமையாததுக்கு ஒரு இவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற இலக்கணத்திற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் நடந்த ஒரே காரணத்தினால் இவர்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இல்ல எதுக்காக இது நடக்கலைன்னு வைங்க, சஸ்பெண்ட் ஆகி வெளியே போனதுனால இந்த எதிர்கட்சிக்கு உரிமை வழங்க வேண்டும் என்கிற இதை நினைச்சிருந்தாங்கன்னு வைங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, ஸ்பீக்கரும் சரி, இந்த கமிட்டியில பூரா போட்டிருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இல்லாமலே போட்டிருக்கலாம். தேர்தல் வச்சிருந்தா யாரு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது, ஜனநாயக மரபுக்கு மாறாக இருக்கக்கூடாது என்பதற்காக செய்யலை. இல்லை, என்னுடைய புரிதல் என்னன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியான தேர்வோ, இது மாதிரியான இதுக்கு கமிட்டிஸ் அப்பாயின்ட் பண்றதோ அவை செஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் செய்ய முடியும். பண்ண முடியும்.
வேற எந்த ஏன்னா சபையில வந்து முன்னவர் எந்திரிச்சு இங்க கமிட்டி அமைங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி தேர்தல் தேதி ஒதுக்கப்பட்டு தேர்தல் நாமினேஷன் கமிட்டிக்கு தான தேர்தல், மீதி கமிட்டி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. வந்து அப்பாயின்ட்மென்ட் எல்லாமே நீங்க இவங்க இல்லாம இல்ல சபாநாயகர் கூட எல்லா கட்சியோட தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த கமிட்டி அமைக்க முடியுமே தவிர எல்லா கட்சியோட பிரதிநிதிகளை கூப்பிட்டு இல்லாட்டி அவங்களோட சட்டமன்ற குழு தலைவர்களை கூப்பிட்டு இந்த முடிவு எடுக்க முடியாதா? முடியாது. அசம்பிளி நடக்கும் பொழுதுதான் செய்ய வேண்டும். அது இந்த 11 கமிட்டியும் அப்படித்தான் அமைக்கணும். நான் திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நண்பர் சொல்லுவது தவறான புரிதலா தவறான பிரதிபலிப்பா என்று தெரியல. ரெண்டாவது, சபாநாயகரும் அவை முன்னவரும் சொல்லாத பதிலை நண்பர் கண்டுபிடித்து சொல்லுவது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா 2/9/2016 அன்று எங்களுடைய துரைமுருகன் அவர்கள் சபாநாயகரை சந்தித்து முறையிடுறார். 27/10 அன்னைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஓபிஎஸ்ஸை பார்த்து முறையிடுறார். இதுக்கு பிறகு கூட அவர்கள் விரைவில் அமைக்கப்படும் அப்படித்தான் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்களே தவிர உங்களால் இந்த கமிட்டி அமைக்கப்பட முடியவில்லை என்ற பதில சபாநாயகரும் சொல்லல, அவை முன்னவரும் சொல்லல. சொல்லி முடிச்சிடறேனே. அதாவது நண்பர் சொல்வது போல அவை நடந்து கொண்டிருப்போம் மட்டும்தான் இது அமைக்க முடியும் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அது வந்து இது வந்து சபாநாயகருடைய கடமை. சட்ட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கமிட்டி மொத்தம் இந்த 11 கமிட்டிகளுடைய இது என்ன சொன்னால் தேர் ஷல் பி ஏ கமிட்டி ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் சொல்ல போனால் அவங்க தயங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு 135 கமிட்டின்னு இருக்கு. ஆமா, எப்பக்குள்ள அதாவது இல்ல இருங்க, எப்பக்குள்ள அமைக்கப்படணும் 6 மாசம் மெம்பர்ஸ். அது இல்லாம நண்பர் இன்னொன்னு சொன்னாரு, கொஞ்சம் பொருள் தெரிந்துதான் சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இல்லாமல் கூட அமைத்திருக்க முடியும்னு சொன்னார். மிக தவறான. ஏன்னா 16 மெம்பர்ஸ் எங்களுடைய மெம்பர்கள் செய்ய முடியாது. According to the 16 members shall be elected from the member among the members according to the principle of proportional representation by means of single transferable vote. என்னன்னா இன்னைக்கு 135 அதிமுக உறுப்பினர்கள் இருக்காங்க, எங்களுக்கு 89, காங்கிரஸுக்கு 8, 97 பேர் இருக்காங்க. இவர்களை சேர்த்து 97 பேர் இருக்காங்க. இவர்களை சேர்த்தால் மொத்தம் 12 கமிட்டி இருக்கு. அதில் வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனை வந்து அமுல்படுத்தி இருந்தால் அதிமுக தரப்பில் ஒரு கமிட்டிக்கு 8 பேர் வீதம் 96 பேரும், எங்கள் தரப்பில் ஒரு கமிட்டிக்கு 6 பேர் வீதம் 69 உறுப்பினர்களும் இந்த கமிட்டிகளில் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் ஏன் அதாவது இதை தவிர்ப்பதற்கு சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா இதை நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். என்னன்னா இன்னும் சொல்ல போனா பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இது மிக முக்கியமானதாக நான் கருதுறோம். அதுல வந்து எப்படின்னா the chairman of the committee shall be nominated by the speaker from amongst the members of the committee, preferably from those belonging to the opposition. ஸோ அதில் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவரைத்தான் இந்த பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்பது விதியே இருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனா அதை ஒட்டி தான் கேள்வி. அப்படி இருக்கும்போது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் தான் தலைவராக இருக்க முடியுங்கிறது. நீங்க 2006ல நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. 2006ல பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியுடைய தலைவர் எதிர்க்கட்சியான அதிமுகவை சேர்ந்தவரா உங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவரா? எனக்கு நீங்கள் கடந்த காலத்தில் அதாவது கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத நீங்க ஒப்புக்கொள்கிறீங்க இல்லையா? இதுவரைக்கும் அதாவது பிரச்சனை என்னன்னா 2006ல அதுதான் மரபு. அப்படின்னா நீங்க உங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவருக்கு தலைமை கொடுத்திருந்தீங்களா? இல்ல அப்படி அதுல இன்னொன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதற்கு பிறகு from among the leaders of such opposition parties or if they so desire any other member belonging to those parties சொல்லி இரண்டாவது துணை விதி இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த விதியை வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள், விதியை பயன்படுத்தி போடுங்களேன்னு சொல்றோம். அதையும் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில நாங்க திமுகக்கு மட்டும் குறிப்பிட்டு குற்றம் சுமத்துறோம். என்னன்னா இப்ப எதிர்க்கட்சியில் யார் இருக்கா? அகில இந்திய முஸ்லீம் லீக் ஒருத்தர் தான் இருக்கார். காங்கிரஸ்ல 8 பேர், நாங்க 89 பேர் இருக்கோம். இது தவிர பாக்கி எல்லாம் ஆளுங்கட்சி தான். இதில் வந்து இந்த கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம், இந்த கமிட்டியெல்லாம் அப்பாயின்ட் பண்ணால் அவருடைய பணிகளை நீங்கள் கவனிக்கணும். நாங்கள் என்ன கமிட்டி போடுவோம்னா அரசாங்க அதிகாரிகளிடத்திலே தகவல்களை கேட்டு பெறுவோம்.
இவர்களை இந்த கமிட்டியை நாங்கள் சட்டமன்றத்தில் வைப்போம், இது விவாதத்திற்கு உள்ளாக்கப்படும். இவைகளெல்லாம் நடப்பதிலிருந்து தவிர்ப்பதற்காக இந்த அரசு நழுவி ஓடுகிறது என்று இன்னும் சொல்ல போனால் இது சட்டபூர்வமான அமைப்பை அமைப்பதற்கு இப்ப நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப நீங்க இல்ல என்ன அடுத்தது தலைமை சொல்லிட்டாங்க, அது முடியல, நீங்க சிரிக்கிறீங்க. உங்களை பார்த்து நாளைக்கு நீதிமன்றம் சிரிக்கும், அப்ப கை அல்லது குட்டு வைக்கும். ஒரு ரெண்டு இப்படி பேசக்கூடாது. அதாவது இது நடக்குங்க. முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் முடிக்கல, அதுக்கு நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், முடிச்சிடுறேன், அப்புறமா நீங்க கொடுக்கலாம். நீங்க முதிர்ந்தவர், நீங்க வந்து அனுபவம் வாய்ந்தவர், நீங்க வந்து நான் சொல்லும்போது முழுமையா வாங்கிட்டு உங்கள்ட்ட பதில் நானும் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது உங்களது கடமையிலிருந்து நீங்கள் சொல்லுகிற காரணத்தை எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், உங்களுடைய அவை முன்னவர் சபாநாயகர் சொன்னாரா? அவர் சொல்லாதது நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்னும் ஒரே இதை முடிச்சிடுறேன். இப்ப முதல்வர் அவர்கள் அவர் செயல்பாட்டில் இல்லாத காரணத்தை, உடல் நலம் குன்றி இருக்கிற காரணத்தினாலே மற்றவர்கள் எந்த முடிவையும், இதில் மட்டும் இல்ல நிர்வாகத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி எந்த ஒரு உரிய முடிவை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான தயார் நிலையில் அவர்கள் இல்லை என்பதற்கான சான்றுதான் இந்த தாமதம். விழாவாரியா பேசக்கூடிய தோழர் 11வது அசெம்பிளியிலும் 13வது அசெம்பிளியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர்கள் எந்த பதவியும் வழங்கவில்லை, எந்த பதவியும் வழங்கவில்லை. ஆனால் அதே மாதிரி தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு தெரியுமில்ல, விஜயகாந்த் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார் பாருங்க. அப்ப அவர் இப்போ அவர் போயிட்டார், வேற விஷயம், அது வேற விஷயம். உங்களோட இப்ப வேற விதமா ராஜேந்திர லெவலுக்கு போயிட்டாரு, அது வேற விஷயம். அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது, அந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு சேர்மன் போஸ்ட் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப உங்க தோழமை கட்சி எதிர்கட்சி, அவர் தானே எதிர்கட்சி தலைவர். அதே அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி, சொல்லி முடிச்சிடறேன், காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது, காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அப்போ வந்து SR பாலசுப்ரமணியனுக்கு அப்போ சேர்மன் போஸ்ட் கொடுத்தோம். அதாவது நீங்க வந்து முதல் செஷன்லயே இது நடக்கும். முதல் செஷன்ல இவர்கள் முறையாக செயல்படவில்லை, இவர்கள் அந்த இலக்கணத்திற்கு மாறாக நடந்து கொண்ட காரணத்தினாலும் சஸ்பெண்ட் ஆகி வெளியே போனதாலும் தேர்தல் நடத்த முடியல, கமிட்டி போட முடியல. நீங்க எப்படி டெக்னிக்கலி அப்போசிஷன், ஆனா வந்து இன் பிராக்டிஸ் உங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு எப்படி நீங்க முன்பு கொடுத்தீங்க? தோழமைன்னு சொல்லாதீங்க, அசெம்பிளிக்குள்ள வந்தா எதிர்க்கட்சி தான். அப்படினா எதிர்க்கட்சியா தான் அவர் செயல்பட்டாரு. 2006ல விஜயகாந்த் எப்படி செயல்பட்டாரு? தோழமையா பயன்பட்டாரு. தொடக்கத்துல அம்மா வாழ்கன்னு சொன்னாரு. இல்லையே, அதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அவர் எதிர்க்கட்சியா தான் நான் செயல்படுவேனார், நல்லா செயல்படுறாரு. 2006ல SRB எப்படி செயல்பட்டாரு? 2006ல அவங்க அப்பாயின்ட் பண்ணும்போது டெக்னிக்கலி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒன் ஆஃப் தி எதிர்க்கட்சி. எதிர்கட்சி தானே அவங்க. அது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க செய்யல, இவங்க செய்யணும் நாங்க எதிர்பார்க்கல. இப்ப அவங்க எதிர்பார்க்கிறாங்க. கவர்னரை பார்த்தாங்களே, என்ன காரணம்? கவர்னருக்கு இதுக்கு என்ன இருக்கு? கவர்னருக்கு எந்த விதமான ஜூரிடிக்ஷன் இல்ல. கவர்னர் அட்ரஸோட தான் தொடங்குது ஒரு அவையில முக்கியமான அங்கம் கவர்னர். அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் கமிட்டி ஒன்லி பை ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் உடைய ஜூரிடிக்ஷனே தவிர நீங்க கோர்ட்டுக்கு போறேன்னு நீங்க ஒரு அட்வொகேட் சொல்லலாமா? கோர்ட்டுக்கும் ஸ்பீக்கருடைய போய் என்ன பிரயோஜனம்? அப்ப நீங்க பாருங்க, தலையிட முடியாது. அப்படியே வழக்கம் போல கோர்ட் வந்து இது ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாலும் ஸ்பீக்கர் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுக எதிர்க்கட்சியா இருந்தபோது ஸ்பீக்கரோட டிசிஷன் எடுத்த போது நீங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. இல்ல இதுல வந்து ஜூரிடிக்ஷனே கிடையாது. இல்ல இதுல கோர்ட்டுக்கும் கிடையாது, கவர்னருக்கும் கிடையாது. கவர்னர் தலையிட முடியாது. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கோர்ட்டுக்கு போறோம்னாங்க. ஒரு இத்தனை தடவை முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு தெரியாதா? துணை முதல்வராக இருந்த ஸ்டாலினுக்கு தெரியாதா? அவரோடைய தோளோடு தோல் ஒட்டிக்கிட்டு இருக்க துரைமுருகன் அதிக நாள் அசம்பிளியில இருந்தவருக்கு தெரியாதா? இது கோர்ட்டுக்கு போனா இது செல்லாது, கோர்ட்ல வந்து தலையிட முடியாது என்பதை உணர வேண்டாமா? இது மக்களை வந்து திசை திருப்ப பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அடிப்பதற்கு இவர்கள் செயல்படுகிறார்கள் தவிர உண்மையிலேயே ஒரு கமிட்டி அமைக்கணும், மக்களுக்கு பாடுபடணும், மக்களுக்கு செயல்படணுங்கிற அக்கறை இல்லாத கட்சி திராவிட ஆளுநருக்கு உரிமை இல்லை என்று சொல்வதை நான் கடுமையாக மறுக்கிறேன். உரிமை கிடையாது, கவர்னருக்கு உரிமை கிடையாது. கவர்னருக்கு உரிமை கிடையாது. கவர்னரை பார்க்க
எப்பவுமே இந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. உரிமை நான் சொல்லலாம்ல, நான் சொல்றேன். அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 175(5) கீழ் ஆளுநருக்கு சட்டமன்றத்தினுடைய மரபுகளை நிலைநாட்ட வேண்டிய கடமை இருக்கிறது, உரிமையும் இருக்கு, அறிவுறுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. சொல்லலாம், அதுதான் கடமை செய்யட்டும். அதாவது ரெண்டாவது, இந்த கமிட்டி எல்லாமே ஓராண்டு இல்ல, எல்லா 12 கமிட்டியுமே அதனுடைய ஆயுட்காலம் ஓராண்டு தான். ஒவ்வொரு ஆண்டும் புதுசா கமிட்டி நியமிப்பாங்க. ஒரு தடவை கமிட்டி நியமிச்சுட்டா அடுத்த ஆண்டு நியமிக்க தாமதமானால் அதே கமிட்டி தொடரும். இப்படித்தான் சொல்லுது அந்த விதிகள், சட்டமன்ற விதிகள் சொல்லுது. அதனால ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டிய கடமையை இப்போதே 6 மாசம் 5 மாசம் கழிஞ்சிருச்சு, நீங்க எப்ப செய்ய போறீங்க? அப்போ ஒரே ஒரு கேள்வி சொல்லு, அது பதில் சொல்றேன். என்னன்னா, இப்ப என்ன சொல்ற நண்பர், ஆளுநருக்கும் நீதிமன்றத்திற்கும் உரிமை இல்லைங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சட்டத்தில் ஒரு வரையறை இருக்கிறது. அந்த சட்ட வரையறையை சபாநாயகர் பயன்படுத்தினால் அந்த உரிமை அவருக்கு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த உரிமையை, அந்த கடமையை பயன்படுத்த தவறினால் அதை பயன்படுத்துவதற்கு உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு உரிமை உண்டு. கௌரி சங்கர், நான் வரேன் உங்கள்கிட்ட. நான் ஒரு கேள்வி வச்சிடுறேன். இதுல இருந்து 2 கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இதுல நீங்க விதிகள்லாம் சுட்டி காட்டினீங்க. இந்த காலத்துக்குள் ஒரு சட்டமன்றம் உருவானதுல இருந்து இந்த காலத்துக்குள் இந்த ஒரு கமிட்டி உருவாகணும் அப்படின்னு எங்கேயாவது வரையறை இருக்கா? நம்பர் 1. நம்பர் 2, இதுல நீங்களே சொன்னது போல இந்த கமிட்டிகள்ல பெரும்பான்மையா இருக்க போறது அதிமுக தான். எனில் இதுல வந்து ஒரு டிசிஷன் அப்படின்னு வரும்போது அவங்களோட கை தான் மேலோங்கி இருக்க போகுது. இது என்ன பர்பஸை சர்வ் பண்ணும் அப்படின்னு நீங்க நிச்சயமா, அதாவது நீங்க என்ன முதல் கேள்வி கேட்டீங்க, ஒரு உச்சவரம்பு இந்த காலத்துக்குள்ள 15 நாட்களுக்குள் அப்படின்னு ஒரு வரையறை. இது மரபு 1. மரபாக 15 நாட்களுக்குள் மரபப்பட்டு வந்திருக்கிறது என்பது மரபு. அதாவது கான்ஸ்டிடியூட் பண்ணதுல இருந்து, சட்டமன்றம் துவங்கியில இருந்து 15 நாட்களுக்குள் இல்ல, அதுதான் மரபாக இருந்திருக்கிறது. அப்புறம் சொல்லிருங்க, ஒரு ஆண்டு மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கமிட்டியை நீங்க எத்தனை மாசத்துல அமைப்பீங்க? அந்த கடமை உங்களுக்கு இல்லையா? தவறான செய்தி ஓராண்டுங்கிறது உண்மை இல்லையா? போராட்டங்கள் உண்மைதானே? இல்ல 15 நாள் சொல்லல, அதோட ஆயுட்காலம் ஒரு கமிட்டியோட செயல்படும் ஃபர்ஸ்ட் செஷன் டைம் அது வந்து ஓராண்டு தான். அந்த ஓராண்டுங்கும் போது அது முடியறதுக்குள்ள நீங்க அமைக்கணும்ல. இப்போ 5 மாசம் ஆச்சு, எப்ப அமைக்க போறோம்ங்கற கேள்வி இல்லையா? ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருக்கு. நீங்க வெளிய போயிட்டீங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளிய இருக்காங்க, அப்புறம் கமிட்டி அமைக்க முடியும். இல்ல ஒண்ணாவது. ரெண்டாவது, இதனால என்ன ஆகிவிடுன்னு நீங்க கேக்குறீங்க. நான் என்ன முந்தைய உங்களுக்கு சொன்ன ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொன்னேன். அதனால ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் படி தான் அமைக்கணும். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் சொன்னபடி முன்பே சொன்னபடி நீங்க 135க்கு அதிகபட்சமா 96 பேர், எங்களுக்கு 69 பேர். இந்த 69 பேரும் நீங்க தீர்மானத்தை வேணா நிறைவேற்றலாம். ஆனால் நாங்கள் சில கமிட்டிகளை தலைவராக இருப்போம்ல, நாங்க கேட்ட கேள்விகளுக்கு அரசாங்க கமிட்டி எல்லாம் பதில் சொல்லணும்ல. இந்த தகவல்கள் நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்ற அந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக இந்த அரசு இந்த கமிட்டிகளை அமைப்பதை தவிர்க்கிறதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. கௌரி சங்கரன் இறுதியான கருத்து, ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, இதுல ஒண்ணு அந்தஸ்து இல்ல, கடமை. ஒரு கடமை ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர் அசம்பிளியில் இருக்கிறவங்களுக்கு கமிட்டிகளை பிரித்து அங்கங்கே இது பண்ணுறதுல தவறே கிடையாது. இவர் சொன்ன மாதிரி 15 நாள்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் செஷன் முதல் இது அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சு வந்து பதவி பிரமாணம் எடுத்தவொடனே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷனில் இது வந்து கமிட்டி போடணும். அதுக்கு இவங்க கமிட்டி போட முடியாத அளவுக்கு இவங்க சஸ்பெண்ட் ஆகி வெளியே. எனக்கு நல்லா நினைவு இருக்கு திரு கௌரி சங்கர், 2006ல் ஃபர்ஸ்ட் செஷன்ல தான் ஜெயலலிதா நீங்களா அனைத்து எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் சஸ்பெண்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால வந்து கமிட்டி அமையாம போச்சா? இல்ல அதுதான் உங்களுக்கு வந்து இல்லைன்னா தேர்தலில் வந்து அவங்க நிக்கணும், நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், ஸ்க்ரூட்டினி பண்ணணுங்கிறது இருக்கு. அது இல்லாம போயிடுங்கிற வாய்ப்பு. அப்புறம் கவர்னரை பற்றியும் கோர்ட்டை பற்றியும் சொன்னார். கவர்னர் வந்து மாண்புமிகு ஸ்பீக்கர் அவர்களே இதை சீக்கிரமாக அமையுங்கள் என்று சொல்லலாமே தவிர அவர் ஒன்றும் அமைக்க முடியாது. அதே மாதிரி கோர்ட் வந்து
ஜூரிடிக்ஷனே கிடையாது கோர்ட்டுக்கு. அசெம்பிளிக்கு வந்து ஸ்பீக்கருடைய ஜூரிடிக்ஷனை தவிர அவரை அல்லாமல் கோர்ட் வந்து தலையிட்டு இதை செய்ய அதை செய்ய சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு. ஸ்பீக்கருடைய ஜூரிடிக்ஷன்ல வந்து எதையும் தலையிட முடியாது. அப்படியே தலையிட்டாலும் ஸ்பீக்கர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். இது இன்னொரு முக்கிய பிரச்சனையாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. இதுல வந்து கவர்னர் தலையிடுவாரா, கோர்ட்டில் போனால் என்ன நிலைப்பாடு எடுக்கும், இந்த தாமதம் ஏன், எதனால், இதற்கான விளக்கங்கள் கிடைக்குமா, எப்பொழுது அமையும் இந்த கமிட்டி, இந்த கேள்வி தமிழக அரசியலில் இன்னொரு முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.